அண்மையிலே கருணாநிதி நாணய வெளியீட்டு விழாவிலே ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்து கொண்டது பாஜக ஆதரவாளர்களுக்கு சில பாஜக ஆதரவாளர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கின்றது. இன்னும் குறிப்பாக அண்ணாமலை அவர்களும் அந்த விழாவிலே பங்கேற்றது பல பாஜக ஆதரவாளர்கள் மத்தியிலே பெரும் சந்தேகத்தை கிளப்பியிருக்கின்றது. பாஜகவும் திமுகவும் நெருங்கி வருகின்றனவா என்பதுதான் அந்த சந்தேகம். மத்திய அரசை பொறுத்தவரையிலே அப்படி நெருங்கி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏனென்றால் மத்திய அரசிலே பாஜகவின் இன்றைய நிலைமை அப்படித்தான் இருக்கின்றது. நாட்டிலே சில அடிப்படை மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றால் எல்லோருடைய ஒத்துழைப்பும் தேவைப்படுகின்றது. திமுக என்ன, அப்படிப்பட்ட ஒத்துழைப்பை காங்கிரஸே கொடுத்தால் கூட அதையும் பாஜக ஏற்றுக்கொள்ளும். அதில் எந்த தவறும் இல்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். அதைத்தான் கன்சென்சஸ், ஒருமித்த கருத்தோடு நாட்டை ஆள்வது என்று சொல்கின்றோம். அதிலே தவறு இல்லை. அந்த சந்தர்ப்பத்திலே வீம்பு முரண்டு பிடித்து கொண்டு இருந்தால் நாட்டை முன்னேற்ற பாதையிலேயே கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற கொள்கை அடிபட்டு போய்விடும். ஆனாலும் மத்திய அரசாங்கத்திலே கூட திமுக தனக்கு ஆதரவு அளிக்கும் என்று பாஜக எதிர்பார்க்காது. பாஜகவின் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் என்றால், முக்கியமான சில விஷயங்களிலே தங்களை பாஜக கொண்டு வருகின்ற சட்டங்கள் முதலியவற்றை எதிர்த்து திமுக வாக்களிக்காமல் இருந்தால் போதும். ஆதரித்து வாக்களிக்காவிட்டால் பரவாயில்லை, எதிர்த்து வாக்களிக்காமல் இருந்தால் போதும். பெரும் கூச்சல் போட்டுவிட்டு வெளிநடப்பு செய்துவிடலாம். சில சந்தர்ப்பங்களிலே இதுவே போதுமானதாக இருக்கும். அதைத்தான் பாஜக விரும்பும் என்றும் நான் நினைக்கின்றேன். ஆனால் இன் எனி கேஸ் எப்படி பார்த்தாலும் மாநில அளவிலே பாஜகவும் திமுகவும் நெருங்கி வந்தால் அது பெரிய ஆபத்தாகத்தான் முடியும். திமுகவுடன் கூட்டணி வைப்பது என்பது பாஜகவுக்கு ஒரு மிக மிக கேவலமான செயலாகத்தான் இருக்கும். மேலும் அரசியல் ரீதியாக கூட அது ஒரு பெரும் தவறாக முடியும். திமுகவுக்கு சரியான எதிர்க்கட்சி அதிமுக தான் என்று மக்கள் எண்ண தோன்றிவிடுவார்கள். அதன்படியே வாக்களிக்கவும் செய்வார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கிலே பாஜக அதல பாதாளத்துக்கு போய்விடும். காங்கிரசின் நிலைமை அதற்கும் ஏற்பட்டுவிடும். இதை பாஜகவும் நன்கு உணர்ந்திருக்கும் என்றுதான் நம்புகின்றேன். அரசியல் ரீதியாக அப்படிப்பட்ட ஒரு தவறை செய்ய மாட்டார்கள் என்றுதான் நம்புகின்றேன். அது ஒரு புறம் இருக்க, அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்தை மிக மிக சரியாக புரிந்து கொண்டிருக்கின்றார் என்றுதான் நான் நினைக்கின்றேன். தமிழ்நாட்டிலே பாஜக திமுக கூட்டணி என்கின்ற பேச்சுக்கே இடம் இல்லை என்று அவர் தெளிவுபட கூறியிருக்கின்றார். இப்பொழுது மட்டுமல்ல, இனி எப்பொழுதும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி வராது என்றும் அவர் உறுதியளித்திருக்கின்றார். நாணய வெளியீட்டு விழாவிலே நான் கலந்து கொண்டது கருணாநிதி என்கின்ற ஒரு தலைவருக்கு தனிப்பட்ட முறையிலே நான் செய்கின்ற மரியாதையானே தவிர, கருணாநிதி நம்பர் 1 ஊழல்வாதி என்பதிலே எனக்கு எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை என்று அவர் ஆணித்தரமாக கூறியிருக்கின்றார். திராவிட கட்சிகளை முழுமையாக வேறறுக்க வேண்டும் என்றும் அவர் பேசியிருக்கின்றார். எனவே பாஜகவும் அண்ணாமலை அவர்களும் தங்களின் பாதையிலே தெளிவாகத்தான் இருக்கின்றார்கள் என்று தான் எண்ண தோன்றுகின்றது. அனாவசியமான எல்லா சந்தேகங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதத்திலே அவர் பேசியிருப்பதை நீங்களே கேளுங்கள். அதே நான் மத்திய அரசு ராஜ்நாத் சிங் அவர்கள் தமிழகத்திற்கு வந்து கருணாநிதி அவர்களுக்கு ஒரு மரியாதை செய்யும் பொழுது அந்த நிகழ்வுக்கு போயிருந்தேன். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எதற்காக நாம் இதை செய்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மோடி அவர்கள் எப்பொழுதும் அரசியலை ஒரு பக்கமும் தனி மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு பக்கமும் பார்க்கக்கூடிய ஒரு மனிதன். 2017 நவம்பர்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலைஞர் கருணாநிதியோட வீட்டுக்கு போனாங்க. வீட்டுல போய் கேட்டாங்க, ஐயா நீங்க எங்கூட வந்துருங்க, பிரதம மந்திரி இல்லத்துல தங்கிங்க, டெல்லியில ஒரு 15 நாள் எங்கூட நீங்கள் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. 15 நாள் என்னோடு இருந்து விட்டு திரும்ப நீங்க தமிழகத்திற்கு வாங்க. நம் பிரதமர், நம்முடைய தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2017 நவம்பர்ல கலைஞர் கருணாநிதியோட இல்லத்திலே சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தையே அரசியலை ஒரு பக்கமும் தனி மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு பக்கமும் பிரித்து பார்க்கக்கூடிய ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் ஓடிட்டு இருக்கு. நாம் என்று 100 ஆண்டுகள் கடந்திருக்கக்கூடிய 5 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதனுக்கு மரியாதை செய்திருக்கின்றோம். இதே மேடையில கலைஞர் கருணாநிதியை கரெக்ட் சொல்லுவீங்களா? தமிழகத்தினுடைய நம்பர் 1 ஊழல்வாதி, எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதே மேடையில மாற்று அரசியல் வேண்டும் என்று சொல்லுவீர்களா? நிச்சயமாக வேண்டும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழகத்திற்கு செய்திருக்காங்களா? செஞ்சிருக்கிறாங்க. 5 முறை முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு பணி செஞ்சிருக்காங்களா? செஞ்சிருக்கிறாங்க. அந்த இரண்டையும் பிரித்து பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அதை உணர்ந்துகிட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி will be a matured political party. ஒரு அரசியல் இயக்கத்திற்கும் ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை தன்மை என்னன்னா, நம்முடைய அரசியல் என்பது மெச்சூர்டாக இருக்கிறது. எதை எப்போ
செய்ய வேண்டுமோ செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்துல திமுகவினுடைய கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வரும். இன்னைக்கு டிவியை போட்டீங்கன்னா இதான் பேசுவாங்க. விலை ஏசி ரூம்ல உட்கார்ந்து விமர்சகர் வலதுசாரி இடதுசாரி எத்தனை சாரி இருக்குன்னு தமிழ்நாட்டினுடைய மீடியாவை பார்த்தா தான் நமக்கே தெரியும். எல்லாரும் பேசுவாங்க. இல்ல மாநில தலைவராக இருந்த கட்சியில் அண்ணாமலையும் ஒரு தொண்டன் தான். எப்பொழுதும் கூட்டணியா வராது நீங்க சொல்லுங்க பாக்க. இந்த மீடியா நண்பர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நம்மளை அப்படி பிரஷர்ல போடணும் அப்படின்னா தமிழிசை அக்கா யாராச்சும் இருக்கட்டும் மைக்க நீட்டி உங்களுக்கும் திமுகவுக்கும் எப்பவுமே கூட்டணி வராது நீங்க சொல்லுங்க பாக்க. நான் சொல்றேன் இது பாரதிய ஜனதா கட்சியை ரத்தமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை கேட்டுத்தான் முடிவெடுக்கின்றார்கள். அது காங்கிரஸ் கட்சியில் இல்லாம இருக்கல, அது பாரதிய ஜனதா கட்சியில் எப்பவுமே இருக்கு. அதற்கு அச்சாரமாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தன்னுடைய பலத்தை காட்டி இருக்கிறது. மக்கள் முன்னால் ஒரு மாற்று சக்தியாக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். தொண்டர்களே, நான் சொன்ன பெரிய செய்தியாக எனக்கு தெரியும். இதை நான் யோசித்து ஆழமாக யோசித்து நிதானித்து நன்றாக சிந்தனை செய்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த ஒரு தொண்டனுக்கும் மனம் புண்படக்கூடாது என்பதை நன்றாக உணர்ந்து இந்த வார்த்தையை நான் பதிவு செய்கின்றேன். எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் தமிழகத்திலே உறவு இருக்காது, இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்.